ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அஜய் உஷா vlogs. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோவாவை தான். எனக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய இடத்த காட்டுறேன். நாங்கள் மார்னிங் போனதுமே இந்த தூத் சாகர் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட தான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இதை சி ஆஃப் மில்க்னு சொல்லுவாங்க. 40 வாட்டர் ஃபால்ஸ்னா அது இந்த தூத் சாகர் வாட்டர் ஃபால்ஸ் தான். அப்படியே 4 செக்ஷனாக பிரிஞ்சு வரும். இது மண்டோவி ரிவரில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த இடமும் கர்நாடகா பார்டர் தான். இங்கேருந்து 60 கிலோமீட்டர்ஸில் பனாஜ் வந்துடும். ட்ரெயின்ல போறப்ப இந்த வாட்டர் ஃபால்ஸை ரொம்ப கிட்ட பார்க்கலாம். நிறைய பேர் இங்க கார் நிறுத்தி கொஞ்ச நேரம் இங்க டைமும் ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த சைடு போறப்பவே இந்த வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டு நம்ம வண்டியை நிக்க வச்சிடும். அந்த அளவுக்கு இது ஒரு அழகான பிளேஸ். நெக்ஸ்ட் அப்படியே நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்துட்டோம். நாங்கள் 10 பேர்கிட்ட இங்கே வந்திருக்கோம். அதனால ஒரு வில்லா தான் எடுத்துக்கணும். அங்கேயே கிச்சன்லாம் இருக்குது. அங்கேயே குக் பண்ணிக்கலான்னு எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இது ரொம்பவே பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டாக இருக்குது. அதுவும் இது கடலுக்கு பக்கத்திலே இருக்குது. ஃபிஷ்லாம் நம்ம ஊரில் இருக்கிறதோட இங்கே ரொம்பவே விலையும் கம்மியாக தான் இருந்தது. இங்கே ஃபிஷ் வாங்கிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இடத்துல நம்ம கொடுக்கணும். அவங்க கிட்ட கொடுத்து நம்ம வாங்கின ஃபிஷ் எல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே தான் பக்கத்திலே இருக்க கடல். நிறைய போட்ஸ் நிற்க வச்சிருந்தாங்க. எல்லா போட்லயும் ஃபிளாகும் இருந்தது. நாங்க வந்தப்ப நல்ல வெயில் அடிச்சுட்டு வேற இருந்தது. ஏற்கனவே டிராவல் பண்ணி வேற டயர்டு. இதுல இந்த வெயில் எங்களை இன்னும் டயர்ட் ஆக்கிச்சு. அப்புறம் சிக்கன் மட்டன் அதுவும் கூட சேர்த்தே வாங்கிக்கிட்டோம். இங்கே வீட்டுக்கு வந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே சமைக்க ஆரம்பித்து எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இதில் சில பேர் வெஜ் நான்வெஜ் அப்படின்னு வேற போயிட்டு இருந்தது. திரும்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் நாங்கள் வெளியிலேயே கிளம்புனோம். என்ன பேசுறது? ஆமாம், வாழ்க்கை போல மைக் பண்ணிட்டோம். இப்போ பீச்சுக்கு போயிட்டு இருக்கோங்க. போயிட்டு நடக்கிறதுலாம் பார்த்து வியூ பார்க்க முன்னாடி போறதும் எங்க கேங் தான். பின்னாடியும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. இந்த கோவாக்கு போன பட்ஜெட் எவ்வளோனா, நாங்கள் காரில் போனோம். ஃப்ளைட்டில் போயிருந்தாலும் அதே காஸ்ட் தான் வந்திருக்கோம். கோவா குட்டி ஊர், கைட்லாம் தேவையில்லை. நம்மளே போய் ரெண்டட் பைக் இல்லைனா கார் எடுத்துக்கிட்டு இங்கே சுற்ற ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் கார்லேயே வந்ததுனால ரெண்ட்டுக்கு வண்டி எடுக்கணுன்ற அவசியம் வரல. இவர் ஆஃபீஸ் கலீக் அவங்க ஃபேமிலியோட போனதுனால டூருக்கான பிளான் காசு எதுவுமே எனக்கு தெரியாது, எவ்வளோ ஆச்சு என்னன்னலாம். இது ஆஃபீஸ்து வேறன்னு சொல்லிட்டாரு. நான் செலவு பண்ணது வரைக்கும் தான் எனக்கு கணக்கு தெரியும். நாங்கள் போன டைமில் ரெட் அலர்ட் வேற கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்கூபா டைவிங், ஜெட் ஸ்கையிங் இது மாதிரி எந்த ரைடுமே போல. எல்லா அட்வென்ச்சரும் கேன்சல் ஆகிடுச்சு. ஆக்சுவலா இது வியூ பாயிண்ட். கும்பலா ஃபேமிலிஸ்லாம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்துட்டு இதுக்கு அப்புறம் அங்க தான் போறோம். இது வெள்ளூர் ஃபோர்ட்ல இருக்குங்க. அதே மாதிரி இல்ல, முன்னாடி இருக்கு. ஆமா, அதே மாதிரி தான் இருக்கு. வியூ பாயிண்ட் வேலூர்லயே இருக்கு. நடா கோவா கூட்டத்தை பாருங்க. கொசம் இருக்காங்க மக்களே. வெயில் அடிச்சு பொழகுது மண்டையான. போட்டோ அப்படியே எடுக்கிறியா? அந்த இதுக்கா எடுக்கிறேன். இங்க பாரு நேத்ரா போட்டோ. வியூ பாயிண்ட் எவ்வளோ பெருசு இருக்குது கைஸ்.
நல்லா இருக்கு. இந்த சந்தில் உட்காந்து உங்க போட்டோ எடுத்து ஆனால் இடம் பிடிக்கிறாங்க மேடம். அந்த சந்துக்குள்ளேயே போய் வீந்துருவே நீ. இது இப்படி வீடியோ கூட எடுத்துக்கோ மேடம். ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க மேடம். இந்த வியூ நல்லா இருக்குல்ல? வியூ நல்லா இருக்குல்ல? ஓகேவா? நான் நல்லா வந்திருக்கேன். சூப்பரா இருக்கு. சூப்பர். இந்த பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராகவும் இருந்தது. அதுவும் இந்த இடத்துல நடந்து வரப்போ இந்த சைடு பார்த்தாலும் பீச், இந்த சைடு பார்த்தாலும் பீச், எங்கேருந்து பார்த்தாலும் டிஃப்ரெண்ட்டான பீச் வியூ தான் கிடச்சிது. வெயில் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி, அது கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சத்தமா இப்பவே கண்ணை கட்டுது. சங்கு டிஃப்ரெண்டா நிறைய இருக்கு பாரு. எத்தனை பேர்ல இதெல்லாம் கிடைக்காது. மீன்லாம் இருக்குதாமே முன்னாடி. இந்த மைக் இல்லாம நம்ம படுற பாடு இருக்கு. போய் கால் வச்சான். இங்கே இருக்க இந்த தண்ணிலாம் நல்லா கிளியராக இருந்தது. குட்டி குட்டி மீன்லாம் தெரியும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அழகாக இங்கேயே சுற்றிட்டு இருக்குதுங்க. நானே துபாக்கூர் சேனல் ஒன்று வச்சு போட்டுருக்கேன். லைம் சோடா குடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் மக்களே. லைம் சோடா ஓகேவா? ஸ்வீட் அண்ட் சால்ட்டா? சால்ட்டு தான். இது சால்ட், இது ஸ்வீட். அருமை எப்போதும் நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்ல பார்த்தோம். ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பாருங்க. சங்கிலே ஆம்லெட் செஞ்சிருக்காங்க. கையை தனியாக ரொம்ப கம்மியா இருக்கு. அதிகமா இருக்கு. பாரு, நீ சாரிக்கு போடுற மாதிரி. சாரிக்கு அந்த சில்க் சாரீஸ். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கேலங்கட் பீச் வந்து 1 hour ஆகுது. இது வரைக்கும் நாங்கள் பீச்சுக்குள்ளே போகல. இப்போ வரைக்குமே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் அது இதுன்னு எல்லாம் ஒருத்தர் ஒரு கடைக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ தான் பீச்சுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கேலங்கட் பீச்சுக்கு வந்துட்டோம். மதர் ஆஃப் ஓஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செமையா இருக்கு. வைல்டா நல்லா மெஜஸ்டிக்கா இருக்கு பார்க்கறதுக்கு. அல்லுது, ஆனா க்ரௌட் அதோட அல்லுது. ரொம்ப ஓவர் க்ரௌடடா இருக்குது இல்ல? ஓவர் க்ரௌடட். அங்க க்ரௌடே இல்லாத வேணும் தரக்கூடாது. ஏதாவது சொன்னாரு இங்க ஜாஸ்தி இருக்கும். பீச்சுக்குள்ள வரும்போது நிறைய பேர் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி குரூப் பார்ட்டி, வாட்டர் ஸ்போர்ட்ஸ், ஸ்கூபா டைவிங் அதுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க. வேணும்னா நீங்கள் அதில் போகலாம். பட் இன்னைக்கு வந்துட்டு ரெட்டு எதோ கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. வேவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. போச்சா? இப்ப எப்படி நடப்ப? இரு நடுவில் போகாத. போட்டோ போன பத்தியா?
ஷூ அங்கே விட்டு வந்துக்கலாம்ல. சரி விடு, வா அங்கே போய் பார்த்துக்கலாம். விடு விடு. இங்க பாரு, இங்க பாரு. ஓகே. கண்ணாடி தயவு செஞ்சு ஒரு வாட்டி கழட்டிட்டு நட. அங்க மாட்டிக்கோ. நல்லா இருக்குது பீச்ல, சூப்பரா இருக்கு பீச். இது பனாஜ் பிரிட்ஜ், இது அட்டல் சேட் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. இது டே டைம்ல இப்படி இருக்கும், ஆனா நைட் டைம்ல ரொம்ப கலர்ஃபுல்லா லைட்ஸ்லாம் போட்டு பயங்கரமா இருக்கும் பார்க்கறதுக்கே. சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2ல நாங்க ஸ்டே பண்ண வில்லா இன்னும் ஒரு சிலதெல்லாம் வரும். லைக் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.